அப்புறம் கம்பீர் ப்ரோ, அயர்லாந்து கூட ஒரு 2-0 ஒயிட் வாஷு, இங்கிலாந்து கூட ஒரு 4-0 ஒயிட் வாஷு. நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. யாராவது கிரிட்டிசிசம் பண்ணாங்கன்னா நீங்கள் தான் வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் தான் சாம்பியன்ஸ் வின் பண்ணிருக்கீங்க. ஸோ அதை சொல்லிக்கலாம். And yes, people can keep forgetting about it. I'm the same guy who got results in England as well. I'm the same guy who won champions. ஸோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலாக இதுதான் நம்ம சேனலோடைய ஃபர்ஸ்ட் ஃபுல் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஐபிஎல் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆகிட்டு இதுக்கப்புறம் ஐபிஎல் பற்றின டாக்ஸ் அவ்வளோ வராதுன்றதால இப்போது கரண்ட் இந்தியன் டீமில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். ஏன்னா அயர்லாண்டு கூட ஒரு ஒயிட் வாஷ் அண்டு இங்கிலாந்து கூட 4-0 தோற்றுருக்காங்க. ஸோ கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை பற்றி என்னோட ஒப்பீனியன்ஸ் என்னன்றத உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த சுச்சுவேஷனை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது 2026 ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இந்தியன் பிளேயர்ஸ் என்னென்ன டோர்னமெண்ட்ஸ் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து T20 வேர்ல்டு கப் முன்னாடி ஒரு நியூசிலாந்து வந்து இந்தியா வந்திருந்தாங்க. ODI அண்ட் T20s ஆடினாங்க, அது ஹோமில் ஆடணும். அடுத்து வந்து வேர்ல்டு கப் வந்து கன்வின்சிங்காக வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் எல்லாருடைய தாட்டாகவும் இருந்தது. ஏன் மற்ற டீம்ஸே வந்து அதுவும் T20 வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்குன்றப்போ இந்தியா தான் கன்வின்சிங்காக வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். பட் அதுலேயுமே சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு அகமதாபாத்தில் பெரிய அடி, ஆல்மோஸ்ட் ஒரு 80 ரன்ஸ் டிஃப்ரென்ஸுக்கு தோத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் வந்து செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு டவுட் வந்தது. இருந்தாலும் எங்கே இருந்தோ வந்தார் சஞ்சு சாம்சன், சான்ஸ் கிடச்சிது. 3 மேட்ச் சூப்பராக ஆடி வின் பண்ணி கொடுத்தாரு. இந்தியாவும் T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சோம், அதுவும் ஹோமில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மந்த்து கிட்ட நடந்தது. அதுலேயும் நிறைய இந்தியன் பிளேயர்ஸ்லாம் ஆடினாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆடினாங்க, ஸ்குவாடில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆடினாங்க. ஃபுல்லாக ஃப்ளாட் பிச்சர்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் நிறைய ரன்ஸும் பார்த்தோம். ஒரு சில லோ ஸ்கோரிங் கேம்ஸும் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயர்லாண்டுக்கு போனாங்க. அயர்லாண்டு கூட பார்த்தா பெரிய கிரவுண்டு அண்டு பால்லையும் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தது. சீமர்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்பின்னருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் இருந்தது. ஸோ அயர்லாண்டு கூட ஒரு ஒயிட் வாஷ் அண்டு இங்கிலாந்து கூட 4-0 ஒரு ஒயிட் வாஷ். இந்தியாவில் ஆடிட்டு இங்கே வந்து ஆடுறதால தான் இவங்க தோற்று போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக அது ரீசன் உண்மை தான். ஆனால் இந்த ஸ்டாண்டர்டில் வந்து அதை ஒரு காரணமாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே ஹை குவாலிட்டி பிளேயர்ஸ், எல்லாருமே இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ். ஸோ ஒரு இடத்துல நல்லா ஆடுறாங்க, இன்னொரு இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எக்ஸ்கியூஸாக சொல்ல முடியாது. அங்கே வந்து ஃப்ளாட் பிச்சாக இருந்தது, இங்கே வந்து மூவ்மெண்ட்லாம் இருந்தது, பவுலர்ஸுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தது அப்படின்னு சொல்லி காரணமாக சொல்ல முடியாது. எல்லாருமே இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ். பட் ஐபிஎல் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர். இது இந்தியாவுடைய நல்ல ஸ்குவாடு கிடைச்சதுக்கும் ஐபிஎல் தான் காரணம், நல்ல கிரிக்கெட் அழிஞ்சு போனதுக்கும் ஐபிஎல் தான் காரணம். ஸோ எந்த விதத்தில் ஐபிஎல் வந்து T20 பர்டிகுலர்லி இந்தியன் T20 கிரிக்கெட்டை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்ப்போம். ஸோ மார்ச் மந்த்து ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி எல்லா சேனல்லையும், ஸ்போர்ட்ஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி ஸ்டார் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹாட்ஸ்டார் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க ஐபிஎலுக்கு பில்டப் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க. இந்த வருஷம் நம்ம 300 ரன்ஸை பார்ப்போமா, இந்த வருஷம் வந்து கிறிஸ் கெயிலோட 175 யாராவது பீட் பண்ணுவாங்களா, ஹையஸ்ட் ஸ்கோர் யாராவது அடிப்பாங்களா, 1000 ரன்ஸ் யாராவது தாண்டுவாங்களா, ஹையஸ்ட் சிக்ஸஸ் பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுல பவுலர்ஸ் இதுக்கு என்ன ரோல் அப்படிங்கிறதே தெரியல. சொல்ல போனோன்னா பவுலிங் பற்றி இவர் ஹாட்ரிக் எடுப்பாரா, இவர் எக்கனாமிக்கலாக போடுவாரா, இவர் 5-4 எடுப்பாரா, அந்த மாதிரி எதுவுமே வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ரிலேட்டடாக தான் பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அதுதான் நடந்தது. சொல்ல போனோம்னா எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அது பேட்ஸ்மேன் கேம்னு தான் சொல்லணும். T20 கிரிக்கெட்டே அப்படி சொல்லலாம். பட் ஒரு சில அவே கண்ட்ரிஸ்லாம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் பவுலர்ஸ்க்கும் ஹெல்ப் இருக்கும். பிகினிங்கில் ஹெல்ப் இருக்கும். ஸ்விங் பவுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்விங் ஆகும், ஸ்பின்னர்ஸ் போட்டாலும் கொஞ்சம் டர்ன் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஐபிஎல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து முக்கால்வாசி கிரவுண்டு வந்து சின்ன கிரவுண்டு தான். சின்னசுவாமி ஸ்டேடியமாக இருக்கட்டும், வான்கடேவாக இருக்கட்டும், டெல்லி ஃபெரோஷா கோட்லா, ஈடன் கார்டன்ஸ், இதெல்லாம் எது பார்த்தீங்கன்னாலுமே சின்ன கிரவுண்டு தான். அதுலேயும் ஃபுல்லாக ஃப்ளாட் விக்கெட்டாக மாற்றிட்டாங்க. பவுலர்ஸுக்கு சுத்தமாக ஹெல்ப்பே கிடையாது. இன்னும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2025 பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4 ஓவர்ஸில் 76 போனார். இப்போ இங்கிலாந்து கூப்பிட்டு அவர் அடின்னு அடித்து அனுப்பியிருக்காரு இந்தியாவை. ஸோ ஐபிஎல் வந்து இந்த விதத்தில் கொஞ்சம் பாதிச்சிருக்கு. பேட்ஸ்மேன் கேம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக கொண்டு போயிட்டு பவுலர்ஸ்க்கு ஒரு லைஃபே இல்லாத மாதிரி ஆக்கிடுச்சு. ஆனால் அவே போகிறப்ப தான் இந்தியன் பேட்டர்ஸ் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. சரி, ஓகே, ஐபிஎல்லேருந்து தான் T20க்கு டீம் எடுக்கிறாங்க. ஓகே,
ஓடிஐ கூட அதுலேருந்து ஐபிஎல் பிளேயர்ஸ் எடுக்கிறது நல்லது தான். ஆனால் டெஸ்ட் டீமுக்கு எதுக்கு ஐபிஎல் பிளேயர்ஸ்? எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி? டெஸ்ட்டுங்கிறது கம்ப்ளீட்லி வேறு ஃபார்மெட்டு. இது வந்து லிமிட்டட் ஓவர் கிரிக்கெட்டு. டெஸ்ட்டுங்கிறது 5 டே மேட்ச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ ஐபிஎல்லேருந்து எதுக்கு பிளேயர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் வருது. மேபி இந்தியன் டீம் டெஸ்ட்டோட ஃபாலுக்கு வந்து இது முக்கியமான ரீசனாக கூட இருக்கலாம். இதே மாதிரியே போயிட்டு இருந்தது, ஐபிஎல் வந்து ஃபுல்லாக பேட்டர் ஃப்ரெண்ட்லி டோர்னமெண்ட்டாகவே போயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கிரிக்கெட் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஒரு பக்கம் எந்த பவுலர் போட்டாலும் அடி வாங்குவாங்க, ஒரு பக்கம் எந்த பேட்டர் வந்தாலும் ரன்ஸ் அடிப்பாங்கன்றப்போ பவுலருக்கு எந்த ஒரு ரோலுமே இல்லாத மாதிரி போயிடும். அது பார்க்குறக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, ஓகே, இங்கிலாந்து கூட T20 சீரியஸ் தோத்தாச்சு, அயர்லாண்டு கூடயும் தோத்தாச்சு. இப்போ என்ன பண்ணால் இதுலேருந்து ரெக்கவர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ T20 டீம் பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்காங்க, ஐபிஎல்லே அவ்வளோ பேர் கிடைக்கிறாங்க. அது இல்லாமல் சையது முஸ்டாக் அலி இந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸும் நடக்குது. அதுலேருந்து நல்ல பிளேயர்ஸ் எடுத்து கரெக்டான ஆளுங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னாலே போதும். இன்னொன்று இதில் ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னென்னா, எப்போவுமே ஒரு டீம் வந்து ஐபிஎல் வின் பண்ணுது அப்படின்னா அந்த டீம் பிளேயர்ஸ் வந்து இந்தியன் T20 டீமில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் இப்போ போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி ஆர்சிபி தான் கப் அடித்தாங்க. அதில் நல்ல பிளேயர்ஸும் நிறைய இருக்காங்க, இல்லைன்னா அவங்க கப் அடிச்சிருக்க முடியாது. புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், ரஜத் பட்டிதாராக இருக்கட்டும், இல்லை குருணல் பாண்டியா. ஆக்சுவலாக குருணல் பாண்டியா 2.0 லெவலுக்கு பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரும் டெலிவர் பண்ணிட்டு தான் இருக்கார். அவங்களாம் சான்ஸ் கிடச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமோன்னு தோணுது. எனக்கு என்னமோ கௌதம் கம்பீர் மேலே தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அவருக்கு ஏற்கனவே ஆர்சிபிக்கும் அவருக்கும் ஆகாது, அண்டு கோலிக்கும் அவருக்குமே கூட ஆகாது. மேபி அவருடைய எஃபெக்ட் தான் இதில் ஆர்சிபி பிளேயர்ஸ் யாரும் ஆட முடியலையோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? பட் அப்படி இருக்கக்கூடாது, அவங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரஜத் பட்டிதார் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஐபிஎல் மட்டும்தான் ஆடிருக்காரு, இந்தியாவுக்கும் அந்த அளவுக்கு ஆடினதில்லை. பட் வந்து வைஸ் கேப்டனாக போடுற அளவுக்கு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது, நல்லா கேப்டன்சி பண்ணியிருக்காரு. ஸோ அவர், குருணால் பாண்டியா அண்ட் புவனேஸ்வர் குமார் கேட்டோம் அப்படின்னா வயசாகிடுச்சின்னு சொல்லுவாங்க. அவர் தான் 2 வருஷமும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல பெஸ்ட் பவுலர்ன்ற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சினா நல்லாயிருக்கும். அவருக்கு ஒரு கம்பேக் கிடைச்சா இந்தியன் டீம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓடிஐ ஸ்குவாடு பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு கரெக்ஷன் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி அங்கே நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. முக்கியமாக நம்ம ரோக்கோ இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வராது. பட் எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னென்னா, ஜடேஜாவை ஐபிஎலுக்கு அப்புறம் காணவே காணும். அவர் மறந்துட்டாங்களா, இல்லை அதுக்கப்புறம் ஆட வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. என்ன ஆனார், இன்ஜுரியில் இருக்காரா, அவரை பற்றி அவருமே எந்த அப்டேட்டும் கொடுக்கல. இந்திய டீம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூட ஒரு டெஸ்ட் ஆடினாங்க, அதில் ஜடேஜா இல்லை. இப்போ ஓடிஐ சீரியஸ் ஆடினாங்க, அதுலேயும் ஜடேஜா இல்லை. அதுக்கப்புறம் வரக்கூடிய டோர்னமெண்ட்லேயும் இருப்பாரான்னு தெரியல. ஸோ நல்ல ஆல்ரவுண்டர், அவரை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓடிஐ பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் 2027 வேர்ல்டு கப் இருக்குது. ஸோ நிறைய ஓடிஐ மேட்சஸ் ஆடணும். இந்தியன் டீமோட மெயின் கோலே என்னென்னா இந்த ஓடிஐ வேர்ல்டு கப் வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்குவாட் செலெக்ஷன் தான் நல்லா இருக்கணும். பர்டிகுலர்லி ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு மனுஷன் ஃபார்மில் இல்லை, சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா தூக்கலாம், அதில் ஒரு நியாயம் இருக்குது. T20 ஓப்பனிங் இறங்கினார், ஐ திங்க் ஓப்பனிங்காக 1 down அந்த மாதிரி தான் இறங்கினார். ஆஸ்திரேலியா கூட ஒரு செஞ்சுரி அடித்தார். அதுக்கப்புறம் T20 ஸ்குவாட்லாம் தூக்கிட்டாங்க. ஒரு ரீசெண்டாக ஓடிஐயில் அப்படி தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகைன்ஸ்டான்னு நினைக்கிறேன். அவரும் விராட் கோலியும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு செஞ்சுரி அடித்தாங்க ஒரே மேட்ச்சில். அதுக்கப்புறமும் ருத்ராஜ் கெய்க்வாடை தூக்கிட்டாங்க. என்ன நடக்குதுன்னே தெரில. மேபி அவரெல்லாம் வந்தாருன்னா 2027 வேர்ல்டு கப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஏன்னா அங்கே வந்து பிச்சஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் இருக்கும், சில இடத்துல டேர்னர் கொடுப்பாங்க, சில இடத்துல ஈவன் பவுன்ஸும் இருக்கும், மேலே வருமா கீழே வருமா தெரியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும் பிச்சஸ்லாம். ஸோ அந்த மாதிரி பிச்சஸ்க்கு வந்து இவர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து நல்லாவே ப்ளே பண்ண முடியும் அவரால். பட் அவரை பிக் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் வந்து ஓடிஐ ஸ்குவாட் வந்து ஓரளவு செட் ஆன மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட்டுக்கு போயிடுவோம். இந்தியன் டெஸ்ட் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் அது எப்படி சொல்கிறதே தெரியல. ஆக்சுவலாக இப்போது போன 2 WTC சைக்கிளில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த டைம் வந்து ஃபைனல்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை தான் சொல்ல போனோன்னா. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா 2 டீமே நல்லா ஆடிட்டு இருக்காங்க. இன்னுமே நிறைய டீம் மேலே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த டைம் WTC ஃபைனல் போக முடியாது. இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்ம் பண்ணலாம், அடுத்த ஃபியூச்சரை நோக்கி போகலான்றதுக்காக நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் லோக்கல் லீக்ஸில் நிறையா ஆடிட்டு இருக்காங்க. ரஞ்சி ட்ராஃபி, துலீப் ட்ராஃபிலாம் சூப்பர் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு அபிமன்யு ஈஸ்வரனா இருக்கட்டும், இல்லை இன்னும் 2-3 பிளேயர்ஸ் தான் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களெலாம் இன்னும் சொல்லப்போனால் டெஸ்ட் ஸ்குவாடுக்கு அவங்களாம் டிசர்விங்.
டெஸ்ட்டுக்கும் இங்கே ஐபிஎல்லேருந்து பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரெண்டுமே கம்ப்ளீட்லி வேறு வேறு ஃபார்மெட்டு. அப்படி இருக்கப்போ எதுக்கு ஐபிஎல் ஆடுறவங்க எதுக்கு டெஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றது தான் தெரியல. லோக்கல்லே நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள எடுக்கலாம். ஸ்மரன் ரவிச்சந்திரன் கூட டெஸ்ட் இப்போ ரஞ்சி டிராஃபியில் நல்லா பண்ணிட்டு தான் இதில் வந்தார். எஸ்ஆர்ஹெச் கூட ஆடினார், அவரும் ஆடினார். சர்ஃப்ராஸ் கானும் சூப்பராக ஆடினார் டெஸ்ட்டில், அதாவது ரஞ்சி டிராஃபியில். ஸோ அவங்களெலாம் சான்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும். எனக்கு இன்னமும் இப்போது ஐபிஎல்லில் வந்து பிக் ஃபேஸஸாக இருக்கவங்க, நல்லா ஃபேமஸாக இருக்கக்கூடியவங்க தான் இந்தியன் டீம் ஆடுறாங்க. ஒருவேளை அந்த ஃபேன் பேஸ் அப்படியே இங்கேயும் கொண்டு வந்துடணும், ஐபிஎல் பார்க்குறவங்கள இதையும் பார்க்க வைக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அது வந்து பெரிய அளவில் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கொஞ்சம் டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ டேலண்டட் பிளேயர்ஸ்க்கெலாம் சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.